சிஎஸ்கே vs பஞ்சாப் மேட்ச். சிஎஸ்கே கையை விட்டு போச்சு. 49வது போட்டி நேத்திக்கு சென்னை சேப்பாக் ஸ்டேடியத்தில் வச்சு நடந்துச்சு. வழக்கம் போல ருத்ராஜ் கெய்க்வாட் அவர்கள் டாஸை தோத்துட்டார். GUI இந்தியாவின் தலை சிறந்த vernacular edtech brand, skilling everyone everywhere. என்னங்க ஒரு மேட்ச் 2 மேட்ச் 3 மேட்ச்னா பரவாயில்ல, 9 மேட்சாக துவக்கிறது. இந்த சீசன்ல ஒரே ஒரு மேட்ச் மட்டும்தான் வந்து ருத்ராஜ் கெய்க்வாட் வந்து டாஸ் வின் பண்ணியிருக்காரு. மற்ற 9 மேட்சும் தோத்துருக்காரு அப்படின்னு பார்க்கும்போது டாஸ்லேயே நாங்கள் தோத்துட்டோங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சுங்க. நேற்றுக்கான மேட்சும் வந்து சிஎஸ்கே தோத்துட்டாங்க. நிறைய காரணங்கள் இருக்குது. ஒரு சைடு பயமாகவும் இருக்குது. இதே ஃபார்மில் சிஎஸ்கே ஆடினாங்கன்னா கண்டிப்பாக பிளே ஆஃப்குள்ளே கூட போக முடியாத நிலமை வந்து வந்துடும். இதில் எங்கே போயிட்டு செமிஃபைனல் ஃபைனலில் போய் கப் அடிக்கிறது, 6வது இடத்த வந்து நிரப்புறது வாய்ப்பு ரொம்ப கம்மியாக இருக்குங்க. இந்த மாதிரி விளையாண்டாங்க அப்படின்னா ரொம்ப டிசப்பாயின்மெண்ட் நேற்றுக்கான மேட்ச் பார்த்துட்டு. ஏன்னா எந்த சைட்லையுமே நல்லா இல்லை. பேட்டிங் சரியில்லை, ஃபீல்டிங் ரொம்ப சுமார், பவுலிங் ரொம்ப சுமார் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு நேற்றுக்கான மேட்ச். ருத்ராஜ் கெய்க்வாட் அவர் மட்டும் ஒரு போராளி மாதிரி எல்லா மேட்சும் போராடிட்டு இருக்கிறாரு. எப்படி நம்ம ஆர்சிபியில் வந்து நம்ம விராட் கோலியை பார்த்து ஒருத்தர் தான்ப்பா பிடிச்சி இழுத்துக்கிட்டு இருக்காருன்னு சொல்கிறோமோ, அதே மாதிரி தோனி சைடு கூட எல்லாரோட பார்வையும் திரும்பலை. ருத்ராஜ் கெய்க்வாட் மேலே மட்டும்தான் திரும்புது. அவர் ஒருத்தர் தான் கன்சிஸ்டன்சி கொடுத்துட்டு இருக்கிறாரு. நம்பிக்கை நட்சத்திரம் துபே ஆடலை அப்படிங்கிற மாதிரி எக்கச்சக்கமான டிசப்பாயின்மெண்ட் நேற்றுக்கான மேட்ச்சில் இருக்குது. அது எல்லாத்தையும் இந்த IPL 2024 டாக்ஸில் வந்து பார்த்துடலாம். நேற்றுக்கு பஞ்சாப் டாஸை வின் பண்ணி நாங்கள் வந்து பவுலிங் போட்டுக்கிறோம். அவங்களாம் ரொம்ப தெளிவாக இருக்கிறாங்க. இப்போல்லாம் யாராவது டாஸை வின் பண்ணுறாங்க அப்படின்னா பேட்டிங் யாருமே சூஸ் பண்ணுறது இல்லை, பவுலிங் தான் சூஸ் பண்ணுறாங்க. ஏன் அப்படின்னா செகண்ட் பேட்டிங் அப்போ வந்து டியூ வர ஆரம்பிச்சிடும். செகண்ட் இன்னிங்ஸில் வந்து அஃப்கோர்ஸ் உங்களுக்கு வந்து டியூ வர ஆரம்பிச்சிடும். பால் வந்து கையில் நிற்காது, நழுவும் அப்படிங்கிற மாதிரி எக்கச்சக்கமான இதுகள் வந்து நடந்துட்டு இருக்கு. அதுலேயும் சென்னை சேப்பாக்கில் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது நமக்கே தெரியும். ஏன்னா ப்ரீவியஸ் மேட்ச் வந்து லக்னோ கூட துவக்கிறதுக்கு டியூ வந்து ஒரு மிகப்பெரிய காரணமாக இருந்துச்சு. டியூவா காரணமாக இருந்துச்சு, அது ஒரு சாக்கா வச்சுக்கலாம்ல. பிளேயர்ஸ் நல்லா விளையாடலாம் அப்படின்னா டியூ வருதுப்பா, வேர்க்குதுப்பா அப்படிங்கிற மாதிரி ஏதாவது ஒன்று சொல்லி காரணம் வச்சுக்கலாம். சரி, ஓகே, அவங்க சொல்கிற காரணத்தை நம்மளும் ஏற்றுக்குவோம். டியூ ஒரு காரணமாக இருந்துச்சு. மேபி நேற்றுக்கான மேட்ச் தோக்குறதுக்கும் டியூ ஒரு காரணமாக இருக்குமா? இல்லை, நேற்றுக்கான மேட்ச் தோக்குறதுக்கு டியூ காரணமே கிடையாதுங்க. பிளேயர் சரியாக விளையாடலை. பஞ்சாப் வந்து பவுலிங் சூப்பராக வந்து போட்டாங்கன்னு சொல்லலாம். ஏன்னா திணறினாங்க. ஓப்பனிங் வந்து ரஹானேவும் கெய்க்வாடும் பார்ட்னர்ஷிப் வந்து கெய்க்வாட் அஸ் யூஷுவல் அவர் எப்பவும் போல் அவரோட கன்சிஸ்டன்சியை கொடுத்துட்டு இருந்தார். ரஹானே வந்து அவரும் அடித்தார், ஆனால் தடுமாறுறாருங்க. சிஎஸ்கேவோட பெரிய மைனஸாக இருக்கிறது ஓப்பனிங் ஆர்டர் பேட்ஸ்மேன் தாங்க. ரஹானே பெருசாக ஃபார்முக்கு வர மாட்டுறாரு. ஆடுற மேட்ச் எல்லாமே கொஞ்சம் தான் கம்மியான ஸ்கோர் தான் எடுக்கிறாரு. அதுக்கப்புறம் ஒன்று வந்து லாஸ்ட் மேட்ச் மிச்சல் இறக்குனாங்க. அவர் வந்து 50+ ஸ்கோர் அடித்தார். அது ஒரு டீசெண்டாக இருந்துச்சு. மேட்ச் பார்க்குறதுக்கும் சூப்பராக இருந்துச்சு. நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப் வந்து பில்ட் ஆச்சு கெய்க்வாடுக்கும் மிச்சலுக்கும். ஆனால் ரஹானே கூடவும் கனெக்ட் ஆகலை. அடுத்து துபே வந்தார், அவர் கூடவும் அவருக்கு பார்ட்னர் செட் ஆகலை. ஜடேஜா வராரு, அவர் கூடவும் இல்லை. மொயின் அலி வராரு, நிற்க மாட்டுறாரு. தோனி வராரு. என்னங்கடா யாராவது ஒரு ஆள் நின்று அடிங்கடா போங்கடா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு நேற்றுக்கான மேட்ச் பார்க்கும்போது. பெரிய லெவலில் ஜடேஜா இந்த சீசனில் கை கொடுக்கவே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். பவுலிங்லேயும் ஓகே, பேட்டிங்கில் கொஞ்சம் பிலோ ஓகே தான். ரஹானே பெருசாக ஃபார்மில் இல்லை, மிச்சலும் பெருசாக ஃபார்மில் இல்லை. ஏதாவது ஒரு மேட்ச் தான் அடிக்கிறாரு. துபே அவரை கன்சிஸ்டன்சி காமிச்சிட்டு இருந்தார். ஆனால் நேற்றுக்கான மேட்ச்சில் ஒரு மிகப்பெரிய தப்பு பண்ணார். வந்து ஒரு 2-3 பால் பார்க்கணும், எப்படி போடுறாங்க, எப்படி வருது அப்படி இப்படின்னு பார்க்கணும். தலைவன் வந்தோடனே காட்டு சுற்று தான். அப்படியே சேப்பாக்கில் ஒரு சைடு அந்த இதே கூரையே பிச்சுக்கிட்டு போச்சு, அவ்வளோ காற்று அடிச்சிச்சாமா அவர் சுற்றில். ஸோ அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லி கலாய்க்கலாம். வந்து பாலே அவுட்டு. அது கொஞ்சம் ரொம்ப கஷ்டமாக இருந்தது. தோனி அவர்கள் அடிக்கக்கூடிய அந்த 4ம் 6ம் சரி ஓரளவுக்கு டீமோட ஸ்கோரை வந்து காப்பாற்றுறதுக்கு. ஏன்னா அவர் அடிக்கிறது ஒரு 20 ரன் தாங்க, கொஞ்சம் டீசென்ட் லெவல் ஸ்கோருக்கு எடுத்துகிட்டு போகுது. அப்படி இப்படின்னு சொல்லி நேற்றுக்கு 144 ரன் தான் வந்து சிஎஸ்கே அடித்தாங்க. என்ன 162 அடிச்சிருக்காங்க, நீ 144 தான் சொல்கிற? 18 எக்ஸ்ட்ராஸ் போட்டிருக்காங்க பஞ்சாப் சைட்லேருந்து. ஸோ அப்படி இப்படின்னு கணக்கு பார்த்தோம் அப்படின்னா சென்னை வந்து 144 தான் அடித்தாங்க. சிஎஸ்கே அப்படின்னு பொறுத்த வரைக்கும் நம்மளாம் தோனின்னு கத்திக்கிட்டு இருக்கோம். இதுக்கப்புறம் ருதுன்னு தான் கத்தணுமா இல்லை கேட்கணுமான்னு தெரில, அந்த நிலைமைக்கு ஆளாயிருச்சு. ஒரு செம்ம பேட்ஸ்மேனுங்க. அவருக்கு ஏன் T20 வேர்ல்டு கப்பில் இடம் கிடைக்கல அப்படிங்கிறது நேற்றுக்கு மேட்ச் பார்க்கும்போது கூட நிறைய பேருக்கு வந்து ரிக்ரெட் ஆச்சு. ஏன் எல்லா மேட்சும் இவர் ஒருத்தர் தான் வந்து தனியாக நின்று ஆடி கொடுத்துக்கிட்டு இருக்காரு. தனக்காக ஆடாமல் டீமுக்காக ஆடக்கூடிய பிளேயர்களில் ருத்ராஜ் அவர்களும் இருக்கிறாங்க. அதுக்கு முன்னாடி கோலி, தோனி எல்லாமே இருக்கிறாங்க. ஆனால் ரொம்ப போராடுறாரு. ரெஸ்பான்சிபிள் அதிகமாக இருக்குல்ல. சிஎஸ்கே அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு டீம், IPL நம்பர் 1 டீம் அப்படின்னு பார்க்கும்போது சிஎஸ்கே அப்படிங்கிறது வந்து அது ஒரு ஆப்ஷனாக இருக்கும். மும்பை எல்லாம் இருக்கிறாங்க, சிஎஸ்கேவும் ஒரு ஆப்ஷனாக இருக்கும். அந்த டீமோட கேப்டன் அப்படிங்கும்போது நிறைய ரெஸ்பான்சிபிள் இருக்கும். பேட் கமெண்ட்ஸ், குட் கமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே தாங்கக்கூடிய ஒரு நபராக வந்து ருத்ராஜ் இருக்கணும். அவரோட கடமை வந்து சூப்பராக செய்கிறாருங்க. மேபி கேப்டன்சியில் கொஞ்சம் அங்கங்கன்னு தடுமாறுறாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த குழப்பத்தை பார்க்க முடிஞ்சதில்லை. லைக் என்ன பேட்டிங் ஆர்டரில் இருக்கக்கூடிய குழப்பத்தையும் சரி, பவுலிங்லேயும் சரி. நேற்று துபேக்கெலாம் வாய்ப்பு கொடுத்துருந்தாங்க. பத்திரானா, நம்ம துஷார் தேஷ்பாண்டே,
ப்ரீவியஸ் மேட்சாக நல்லா விளையாண்டுட்டு இருக்கக்கூடிய பவுலர்ஸில் அவங்க 2 பேரும் முக்கியமான பவுலர்ஸ். அவங்க 2 பேருக்கும் இன்ஜுரினால நேற்றுக்கான மேட்ச்ல விளையாட முடியல. அதுவே ஒரு தோல்விக்கு ஒரு இதாக வந்துருச்சு. இல்லை ஹோப் கொஞ்சம் கம்மியாகுது அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ஏன்னா பத்திரானவும் சரி, தேஷ்பாண்டே ஓவரில் அடி உழுகும், ஆனால் ஏதோ ஒரு முக்கியமான விக்கெட் எடுத்து கொடுத்துருவார். அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பத்திரானா ரன் கொடுக்க மாட்டார், விக்கெட் டேக்கிங் பவுலராகவும் இருப்பார். நேற்று துபேலாம் பவுலிங் போட்டாங்க. பேஸ்டோ விக்கெட்டை துபே தான் எடுத்தார், ஆனாலும் அடி விழுந்துச்சு. வேற ஆப்ஷன் கிடைக்கல. வேற ஆப்ஷன் எங்கே தேடி பார்க்குறாங்கன்னு அவங்களுக்கு தெரியல. அப்படிங்கிற மாதிரி ஒரு நிலைமைக்கு சிஎஸ்கே போயிட்டாங்களா. அது லிட்டரலி நேற்று வந்து அவங்கள திட்டுறதை தாண்டி ஏன் இப்படி மோசமாக போயிட்டு இருக்கு, நல்லா தானே போயிட்டு இருந்துச்சு ஆரம்பத்தில். இப்போ ஏன் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் எல்லாமே சூப்பராக விளையாண்டாங்கல்ல, அந்த ஒரு 5 மேட்ச் 6 மேட்ச் நல்லா விளையாண்டாங்க. பிளே ஆஃப்ஸ் நெருங்க ஏன் இவ்வளோ மோசமாக விளையாண்டுட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தான் நேற்று பார்க்க தோணுச்சு. நம்ம மட்டும் இல்லை, நம்ம கூட சேர்ந்து எஸ்ஆர் வச்சு அடி வாங்குறானுங்க. அது வரைக்கும் கொஞ்சம் சந்தோஷமாக இருக்குது. ஓகே, நம்ம மட்டும் அடி வாங்கினா தான் பிரச்சனை. நம்ம கூட சேர்ந்து எஸ்ஆர் வச்சு மும்பை இவங்களும் அடி வாங்கினா நமக்கு ஓகே ஜாலி அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. செகண்ட் இன்னிங்ஸ் பஞ்சாப் வந்து இறங்கினாங்க. பிரப் சிம்ரன் சிங், பேஸ்ட்ரோ 2 பேரும் ஒரு செம்ம ஓப்பனிங். பேஸ்டோ ஒரு காட்டுத்தனமாக அடித்தார். சிஎஸ்கே ஃபார்ம் அவுட்டில் இருக்காங்கன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் இப்போ நான் ஃபார்ம் ஆகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மனுஷன் விளாசுறாரு. அவர் அடித்த ஷாட்டுக்கெல்லாமே அவருக்கே பேர் தெரியாது அப்படிங்கிற மாதிரி ஷாட்ஸ் எல்லாமே நிறையா ஆடினார் நேற்று. நமக்கே வந்து என்ன அடிக்கிறானுங்கள் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. சிம்ரன் அவர் வந்து ஒரு 13 ரனுக்கு அவுட் ஆகிட்டு போயிட்டார், ஆனால் 6-4 விளாசினார். பேஸ்டோ வந்து பொழந்துட்டார். இது நம்ம துபே மட்டும் விக்கெட் எடுக்கல அப்படின்னா மனுஷன் செஞ்சுரி போடுறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. ஸ்கோர் இல்லை செஞ்சுரி போடுறதுக்கு, ரொம்ப லோ லெவல் டார்கெட் தானே. அதுக்கப்புறம் வந்து ரூஷோ, சஷாங்க், சாம் கரன் எல்லாமே வந்து ஒரு சப்போர்ட்டிங் ரோல் வேறு லெவலில் ப்ளே பண்ணி 18வது ஓவர்லேயே வந்து அடிச்சிட்டாங்க. 162 அப்படிங்கிற ஒரு டார்கெட்டை வந்து 18வது ஓவர்லேயே வந்து முடிச்சிட்டாங்க. 18வது ஓவர் வரைக்கும் எடுத்துகிட்டு போயிருக்கலாம், அதுக்கு முன்னாடி முடிச்சிருக்கலாம். பட் ஓகே, பஞ்சாப்பும் கொஞ்சம் அப்படி தான் இருக்காங்க நினைக்கிறேன். பஞ்சாப்க்கு ஒரு பயங்கரமான வெற்றி சிஎஸ்கே அடித்ததை. சிஎஸ்கேவும் 2வது முறையாக சேப்பாக்கில் இந்த சீசனில் தோற்றுருக்காங்க. ஃபர்ஸ்ட் எல்எஸ்ஜி கூட தோத்தாங்க, இப்போது பஞ்சாப் கூட தோத்துட்டு இருக்காங்க. இதே ஃபார்ம் சிஎஸ்கேக்கு கண்டினியூ ஆச்சுன்னா வாய்ப்பே இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. கொஞ்சம் ஏதாவது ஒரு மாற்றங்கள் தேவை. ஓப்பனிங் பேட்ஸ்மேன் ஆர்டர்லாம் ஏதாவது கொஞ்சம் மாற்றம் கொடுக்கலாம். பவுலிங் இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங் பண்ணலாம். ஆப்ஷனே இல்லாமல் துபே நல்லா போடக்கூடிய பவுலர் தான், நம்ம பார்த்துருக்கோம். நிறையா பவுலிங்லாம் போட்டு நம்ம விளையாட்டு பார்த்துருக்கோம். ஆனால் இந்த மாதிரி ஒரு டைட்டான சுச்சுவேஷன் மேட்ச்சில் வந்து நம்ம அவரை பவுலராக சூஸ் பண்ணுறது அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்ச ஒரு தப்பான ஒரு ஆப்ஷனாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த ஐபிஎல் ஒரு பேட்டிங் டாமினேஷன் இருக்கக்கூடிய ஒரு ஐபிஎல். பவுலர்ஸ் எல்லாத்தையும் துவைக்கிறாங்க. பூம்ரா அங்கிட்டு ரஷீத் கான்லாம் விட்டு விளாசுறாங்க. எவ்வளோ பெரிய பவுலராக இருந்தாலும் வா நான் அடிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி தான் இந்த சீசனோட பேட்டிங் ஆர்டர் இருக்குது. அதனால துபே மாதிரியான ஒரு பவுலர்ஸை நீங்கள் யோசிக்க கூட வேண்டாம் அப்படிங்கிறது தான் எங்களோட ஒரு வேண்டுகோள். நீங்கள் ஏதாவது நல்ல பவுலர்ஸை எடுத்துகிட்டு வரலாம். சிஎஸ்கே ஏன் தீக்ஷனாக உட்கார வச்சுருக்காங்க அப்படிங்கிறது எங்களுக்கு இப்போ வரைக்கும் தெரிலங்க. ஏன்னா சேப்பாக் ஸ்டேடியம் ஒரு பவுலிங்கான பிச் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே நமக்கு தெரியும். அப்படியே நீங்கள் தீக்ஷனாவை உட்கார வச்சுருக்கீங்க. ஓகே, ஜட்டு நல்லா போடுறாரு. உங்களுக்கு மொயின் அலி வந்து பார்ட் டைமாக தானே இருக்கிறாரு, ஆப்ஷனலாக தான் இருக்கார் மொயின் அலி. அவர் வந்து மெயின் பவுலராலாம் இல்லை. ஜட்டு நல்லா பெர்ஃபார்ம் பண்ணல, சரி ஓகே மொயின் அலி கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு லெவலில் தான் இருக்கிறாரு. அப்படி பார்க்கும்போது நீங்கள் தீக்ஷனாவே எடுத்துகிட்டு வரலாமே, தாராளமாக எடுத்துகிட்டு வரலாமே. நம்ம லார்டு சர்துல் தாகூர் பெரிய லெவலில் ஃபார்மில் இல்லை, அடிக்கிறாங்க. தீபக் சகர் எப்போவாவது செய்கிறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது நீங்கள் தீக்ஷனாவுக்கு ஒரு ஆப்ஷனை எடுக்கலாம் அப்படிங்கிறது கொஞ்சம் நமக்கு சொல்ல தோணுது. ஏன்னா ஏன் அப்படின்னா மேட்ச் தோக்குறதுனால நம்ம சொல்ல தோணுது. மேட்ச் வின் பண்ணிட்டாங்க அப்படின்னா ஓகே நல்ல சாய்ஸ்ன்னு சொல்லலாம். தோக்குறதுனால ஒரு சின்ன மைனஸை நம்ம சொன்னால் தானே நம்ம சொல்கிறத பார்க்க மாட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. செகண்டரி ஏதோ ஒரு வகையில் போய் சேர்ந்து தீக்ஷனாவை எடுத்துகிட்டு வாங்க அப்படிங்கிற மாதிரி இருந்தாலும் சந்தோஷமாக இருக்கும். ஸோ தீக்ஷனாவை யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் ஒரு ஆப்ஷனாக இருக்குது. சடேஜா ஏன் திருப்பி ஃபார்முக்கு வர மாட்டாரு அப்படிங்கிறது தெரியல. ஏன்னா அவரும் கை கொடுக்க மாட்டாரு. லைக் என்ன சொல்கிறது, பவர் பிளே முடிஞ்சதுக்கப்புறம் ஜடு வருவார், 2 விக்கெட் எடுப்பார், சிஎஸ்கேவோட ஹோப்பை வந்து திருப்பி தலை நிமிர்ந்து நிற்க வைப்பார் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு ஆர்டர் இது வரைக்கும். ஆனால் இதுக்கப்புறம் மாறுது. எப்படி வரப்போகுதுன்னு தெரில, அடுத்த மேட்ச்லாம் என்ன ஆக போகுதுன்னு தெரில. பொறுத்திருந்து பார்க்கலாம். ஸோ நேற்றுக்கான மேட்ச்சில் என்ன மைனஸாக இருக்கும் என்ன ப்ளஸ்ஸாக இருக்கும் அப்படிங்கிற உங்களோட கமெண்ட்ஸ் எல்லாத்தையும் மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கௌதம் என் கூட ரெட் நூல் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்தியா இஸ் மை கண்ட்ரி. இந்த வீடியோ பார்த்ததுக்கு மிக நன்றி. வரட்டா, பாய். GUI, இந்தியாவின் தலை சிறந்த vernacular edtech brand, skilling everyone everywhere.